ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் மண்டே போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். நான் ஏற்கனவே என்ன டாபிக்ல பேசணுன்றத பத்தி ஒரு ஓட்டிங் செஷன் வச்சிருந்தேன். அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹவு டு ஏர்ன் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ்க்கு தான் ஓட்டிங் விழுந்திருந்தது. அதனால இன்னைக்கோட டாபிக் பாத்தீங்கன்னா ஹவு டு ஏர்ன் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போற இடத்துல ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க மீட் பண்ற பீப்புள் கிட்ட எல்லாம் உங்களால ஒரு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்பர் 1 பாத்தீங்கன்னா டாக் லெஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு நம்ம பாக்குற இடத்துல எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய மரியாதை கிடைக்கும். அவங்க கிட்ட நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப கம்மியா பேசுவாங்க, பேச வேண்டிய இடத்துலதான் பேசுவாங்க, கரெக்டா பேசுவாங்க, அளவா பேசுவாங்க. சில பேர் எல்லா இடத்துலயும் நல்லா எனக்கு பேச தெரியுன்றதுனால நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வளவலன்னு பேசுறதுனாலே அவங்கள பார்த்தா நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க பேச வேண்டியதை கரெக்டா, பாயிண்டா, தெளிவா, ஷார்ட்டா பேசுங்க. முக்கியமான விஷயம், காசிப் யார் பின்னாடியும் போய் பண்ணாதீங்க. ஏன்னா காசிப் பண்ற யாருக்குமே மரியாதை கிடைக்காது. ப்ராபப்ளி உங்க முன்னாடி மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியும், பட் அதே மாதிரி வெளியில போய் உங்களை பத்தி இன்னொரு பேர் காசிப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால காசிப் பண்ற யாருக்குமே ப்ராபப்ளி மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. நீங்க பேசும்போது கொஞ்சம் காமன் கம்போஸ்டாவும் பேசணும். உங்களை பத்தி நீங்க பேசும்போது ரொம்ப ஓவர் கான்பிடென்டா போஸ் பண்ணி, அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்றதெல்லாம் பேசாம என்ன தெரியுமோ அதை மட்டும் பேசுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அரகண்டா பேசுற யாரையுமே இந்த உலகத்துல பிடிக்காதுங்க. பரவாயில்லங்க, அவங்க காமன் கம்போஸ்டா பேசுறாங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்கன்னு எப்படி சொல்றாங்க? ஸோ நம்ம பேச வேண்டிய இடத்துல கரெக்டா, அமைதியா, பொறுமையாவும் பேசணும். நம்பர் 2, டோன்ட் ஓவர் ஷேர். அதாவது உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய மீட் பண்ண ஒரு பாயிண்ட்லயே உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட கூட ஓவர் ஷேர் பண்ணாதீங்க. உங்க இன்ஃபர்மேஷனை ஒருத்தவங்க கேட்கிற கேள்விக்கான பதிலை மட்டும் கொடுத்தாவே போதும். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நீங்களாவே உங்களை பத்தி எல்லா இடத்துலயும் சொல்லிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கான மரியாதை கிடைக்காது. நம்பர் 3, கீப்பிங் த ப்ராமிஸ். நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நீங்க அதே மாதிரி மீட் பண்ணுங்க. அவங்கள காக்க வைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வெயிட் பண்ண வச்சு பார்த்தா கண்டிப்பா பிடிக்காது. அவங்க மேல இருக்க மரியாதை கண்டிப்பா குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்லயே நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாராவது ஒருத்தவங்களை மீட் பண்ண போயிருப்போம். அவங்க நமக்கான இம்பார்ட்டன்ஸ் தராம மத்தவங்க கிட்ட பேசினாங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல கோவம் வருமா, இல்ல மரியாதை வருமா? ஸோ ரெண்டுமே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான் நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தானே மத்தவங்க நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 4, அசர்ட்டிவ்னஸ். அதாவது டெல்லிங் நோ. நோ சொல்ல தெரியாமலே நிறைய பிரச்சனையில மாட்டிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நிறைய பண தேவை இருக்கும், இருந்தாலும் வேற ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? நோ சொல்ல தெரியாம பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க சொன்ன வேலைக்கு யூஸ் பண்ணாம சும்மா ஒரு டூரோ ட்ரிப்போ எங்கேயாவது கிளம்பி போனா உங்களுக்கு கோவம் வருமா, வராதா? ஸோ அதை தான் சொல்றேன், எந்த இடத்துல நீங்க நோ சொல்லணுமோ கண்டிப்பா நோ சொல்லியே ஆகணும். பிகாஸ் எப்பவுமே நம்மளால எல்லாரையுமே ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. ஒரு சர்டன் பாயிண்ட்ல எந்த இடத்துல எனக்கு தேவையோ அதுக்காக நம்ம நிக்கணும். ஸோ நம்பர் 5, ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கல, திருப்பி திருப்பி ஒருத்தவங்க உங்களை இல்ட்ரீட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகாம இருக்கிறது ஒரு முறைனாலும் நீங்க ஹர்ட் ஆனதை நீங்க சொல்லிதான் ஆகணும். அங்க உங்களுக்காக நீங்க நின்னுதான் ஆகணும். இந்த மாதிரி நீங்க என்ன நடத்துறது எனக்கு பிடிக்கல, நீங்க பண்றது எனக்கு ஹர்ட் ஆகுது, நீங்களா சொல்லாம மத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிக்க பார்க்கணும். உங்களை நீங்க வேல்யூ பண்ணிக்க பார்க்கணும். ஸோ ஆல்வேஸ் வேல்யூ யுவர் செல்ஃப். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், உங்க அவைலபிலிட்டியை குறைச்சுக்கோங்க. எனி டைம் நீங்க எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும்போது உங்களுக்கான மரியாதை கண்டிப்பா குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எடுத்துக்கோங்களேன், ஃபேமிலியிலேயே குடும்பத்துக்கு ஏத்த பசங்கப்பா, சொன்னா புரிஞ்சுக்கும்பா, சொன்னா புரிஞ்சுக்கும்னு சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போயிடும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல நீங்க விட்டு கொடுக்கும் போது அதுக்கான வேல்யூவே இல்லாம போயிடும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா சொல்லிக்கலாம், இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, அவங்க நம்ம பசங்க தானே, பொறுமையா சொல்லிக்கலாம் ஒரு சில விஷயம்லான்ட்டு சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுவாங்க. பட் அந்த இடத்துல நீங்க ஹர்ட் ஆயிருவீங்க. ஸோ உங்களோட அவைலபிலிட்டியை நீங்க குறைச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிக்க கத்துக்கோங்க. அடுத்து, பி அன் ஆக்டிவ் லிசனர். ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த பேசி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா ஆக்டிவா லிசன் பண்ணுங்க. இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு கஷ்டம் சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணா அவங்க கிட்ட
கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் கிட்டயோ எனக்கு பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஈஸ் ஆஃப் ஆகும் நீங்க ஃபோன் பண்றீங்க. அவங்க வந்து இல்ல இல்ல ஒரு செகண்ட்னு சொல்லிட்டு அவங்க ஒழுங்கா நீங்க சொல்ல வரதையே கேட்காம அடுத்த வேலைக்கு போயிட்டாங்கன்னா நீங்க திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. எனக்கு ஒரு கஷ்டம், நான் அவங்கள போய் மீட் பண்ணி பேசணும்னு வரேன், அவங்க காது கொடுத்து அந்த பிரச்சனையை கேட்கலன்னும் போது நீங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போகவும் மாட்டீங்க. அவங்க மேல நீங்க வச்சிருக்க மரியாதையும் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரிதான் வைஸ் வர்சா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க பேச வந்தாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. உங்களால முடிஞ்ச சஜஷனா சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், செட்டிங் பவுண்டரிஸ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே நீங்க வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பவுண்டரியே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கான மரியாதையோ வேல்யூவோ ரெஸ்பெக்டோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. திஸ் இஸ் மை லிமிட், திஸ் இஸ் மை பவுண்டரி நீங்களும் தெரியணும், ஆப்போசிட் பர்சனுக்கும் வந்து தெரியணும். அப்படி நீங்க வந்து பவுண்டரி செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சண்டேனா இல்லப்பா இன்னைக்கு நான் கண்டிப்பா என்னோட ஃபேமிலியோட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் பவுண்டரி. ஸோ இந்த மாதிரி பவுண்டரி செட் பண்ணி நீங்க லைஃப்பை லீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான மரியாதை டெஃபினட்டா கிடைக்குங்க. சரி, இது எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு போற இடம் எல்லாமே வந்து யாருமே மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி திருப்பி நீங்க சொல்றீங்க இல்லங்க நீங்க வந்து என்ன கரெக்டா வந்து நடத்தல, என்ன வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தல நீங்க சொல்லி சொல்லியும் அவங்க ஆப்போசிட் பர்சன் திருப்பி திருப்பி அவங்க உங்களை ஹர்ட் பண்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் உங்களை ஹர்ட் பண்றது மட்டும்தான். நிறைய பேருக்கு மரியாதை கொடுக்கவே தெரியல. அப்படி தெரியலன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து அவங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க உங்களை பார்த்து. அது மட்டும் இல்லாம லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க மட்டுமே தான் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடணும்னு தான் ஆசை. பட் எனக்கு டைம் இல்லை. நான் தனியாவே வந்து கிரியேட் பண்ணிட்டு எடிட் பண்ணி எல்லாமே பண்ணணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், திருப்பி திருப்பி சொல்றதுதான். என் பையன் 10th, கொஞ்சம் அவரோடையும் உட்காரணும் இல்லையா? ஸோ அதனாலதான் வீக்லி 1 or 2 வீடியோஸ் தான் என்னால போட முடியும். அதுக்கு மேல கண்டினியூஸா போட முடியாது. பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.